அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த 2024 ஆண்டினுடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 30 நாட்களில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், செவ்வாய் கடகத்திலும், கன்னிராசியில் கேதுவும், விருஷகத்தில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்க 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி குருவும் அவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழில் வளம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது நல்லபடியாக குறைவில்லாமல் இருக்குங்க. அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. புதனுடைய சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்கும் அறிவு கூர்மையை அதிகப்படுத்தி எதிர்பாராத நன்மைகளை செய்ய இருக்கிறாருங்க. 6இல் உள்ள கேது அதிர்ஷ்டத்தை தருவதோடு பெரியவர்களுடைய ஆசைகளையும் பெற்று தர இருக்கிறார். கடன் தொல்லை குறையுங்க. அதே போல் மேசராசியின் சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான அமைப்பு உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சிருக்கிறார். எனவே எல்லா காரியங்களிலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா ஆரோக்கியத்தில் அக்கறையோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகளிலும் வீண் விரயங்களும் ஏற்படலாங்க. திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனமோடு இருப்பது நல்லது. எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு திருப்தி தரும் என்றாலும் செலவு சற்று மடங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசியில் குரு பகவான் தற்போது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். விரையாதிபதியானவர் வக்ரம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட பாக்கியாதிபதியாகவும் அவர் விளங்குவதால் ஒரு சில காரியங்கள்ல தடங்கல்கள் தாமதங்கள் வரதாங்க செய்யும். அதே போல் பெற்றோருடைய உடல் நலனிலையும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. உற்றார் உறவினர்களுடைய பகை அதிகரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கலில் பொறுப்பு சொல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் சிறப்பாக செயல்பட்டால் தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்குங்க. ஆனால் பகை கிரகமான செவ்வாயினுடைய பார்வையால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. ஒருவரையும் நம்பி செயல்பட இயலாது. தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது
உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் சில நன்மைகள் உண்டு, சில தீமைகளும் உண்டுங்க. உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. இடம் பூமியால் பிரச்சனைகள் வரலாங்க. இழப்புகளை ஈடு செய்ய சில வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகிப்படுத்தி கொள்ள முடியாமல் போகலாங்க. பழைய குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமம் பெறுகிறார் இந்த மாதத்துல. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக மட்டுமில்லாமல் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் நீங்கி முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக கைகூடாத காரியங்களும் கூட கைகூடுங்க. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாள இருக்கீங்க. உடன்பிறப்புகள்ல உதவி கிடைத்து மகிழ இருக்கீங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடமான மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறாருங்க. அப்படி மகர ராசியில் சஞ்சரிப்பது என்பது யோகம் நிறைந்த ஒரு செயல் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையுங்க. சிக்கல்கள்ல இருந்தும் சிரமங்கள்ல இருந்தும் விடுபட இருக்கீங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உறவினர்கள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்ய முனைவாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 12இல் ராகு இருப்பதாலும் சனி வக்ர நிவர்த்தி அடைவதாலும் பாதகஸ்தானம் வலுப்பெறுங்க. எண்ணங்களில் செயல்களிலும் திருத்தமாக இருக்க வேண்டுங்க. அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது. மேலதிகாரிகளிடம் பகை வேண்டாங்க. பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை கால பைரவரையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் தடைபட்டு வந்த காரியங்கள் கூட வெற்றி அடையும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.